நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் டெய்லி பார்த்துட்டு இருக்க அதே செக்மெண்ட் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆனால் உள்ள இருக்க கண்டென்ட் வேற வரப்போகுது. நேற்று சமைச்சது இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்காகவே புதுசாக அவங்க வந்து யோசிச்சு பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் சமைச்சு எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சமையல் இல்லத்தரசிகள் பயங்கரமாக டேலண்ட்லாம் வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சூப்பராகவும் சமைப்பாங்க. அந்த சூப்பராக சமைக்கிறது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமையல்.com. அதாவது நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து சமைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். இன்னொன்று சில பேர் கூச்சப்படுவாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, கேமரா முன்னாடி நான் எப்படிங்க சமைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெட்டர் மூலியமாவோ இல்லை மெயில் மூலியமாவோ நமக்கு அந்த ரெசிபி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்காக சமைச்சு கொடுப்போம், அதாவது சமைச்சு காட்டுவோம். இதுதான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறது. நம்ம வீடு பக்கத்துலேயே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும், அங்கே போய் நம்ம சாப்பிடுவோம். பட் அதெல்லாம் இந்த சாஸ் அந்த சாஸ் இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் ஊற்றி சமைச்சோன்னா நல்லா இருக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஏன்னா இதில் நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக சமைக்கலாங்க அப்படின்னு சொல்லி தருவார். அடுத்தது ஃபைனல் பாட்டி வைத்தியம். நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க, அதாவது பெரியவங்க நமக்கு டிப்ஸ் சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுப்போம், அந்த வகையில் இவங்க உங்களுக்காகவே எக்கச்சக்கமான டிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று தான் சொல்ல போகிறாங்க, அதுதான் பாட்டி வைத்தியம். ஸோ இந்த 4 செக்மெண்ட்டுமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்புறம் வெயிட் பண்ணுறோம், வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன? கௌரி. கௌரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ரைட். எல்லாரும் வீட்டில் இருந்தால் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க முடியும். சார் என்ன பண்ணுறாரு? சார் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர். காலேஜ் ப்ரொஃபஸரா? ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா வீட்டில்? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்? அப்படிலாம் இல்லைங்க, நார்மலாக அப்படி தான். நார்மலாக தான் இருப்பார். ஆனால் காலேஜில் காலேஜ்லலாம் ரொம்ப இதாக தான் இருப்பார். ஜாலியாக இருப்பாரா? ஆமாம், காலேஜில் அதனால ஜாலியாக இருப்பார். சரி, அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவர்கிட்ட பிடிச்சது வந்து சைலண்டாக இருப்பார், ரொம்பலாம் பேசிக்க மாட்டார். உங்ககிட்ட காலேஜ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா அவரு? அது காலேஜ்னா பண்ண தானே செய்யணும், ஜாலியாக டியூட்டி அடிச்சு தானே இருக்கணும் அப்படின்றீங்க. ஆமாம், அது அவங்களோட ப்ரொஃபஷனலே அப்படி தானுங்களா, ஜாலியாக இருக்கணும், பேசணும், நல்லா பேசணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஏன் பேசக்கூடாதா? இங்கே வீட்டில் அப்படி இருக்க மாட்டேன். யூனிவர்சிட்டி வேற இல்லை, உங்க யூனிவர்சிட்டி வேற, நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க போல இருக்கு. அதனாலதான் கல்யாணம் ஆனாலே சில பேர்லாம் வாயடிஞ்சு போயிடுறான்னு இதுதான் போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லையா? இன்னும் ஒரு வருஷம் தான் பேசுவீங்களா? சரி, என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து காளான் பெப்பர் ஃப்ரை பண்ண போறேன். காளான் பெப்பர் ஃப்ரை. காளான் மிளகு ஃப்ரை சொல்ல மாட்டீங்க, நடுவில் இங்கிலீஷ் வேணும். காளான் மிளகு வறுவல், அது ஏதோ தொக்கு. எந்த ஊர் நீங்க? தமிழ் வர மாட்டேங்குது, யோசிக்குது தமிழ். எந்த ஊர் நீங்க? தமிழ் தாங்க, நாங்க செஞ்சி. செஞ்சி. ஓகே, குட். இப்போ கூட பிறந்தவங்க? தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. தம்பி இருக்காரு, என்ன பண்றாரு அவரு? அவன் வந்து பர்வீன் டிராவல்ஸ்ல சூப்பர்வைசரா இருக்கு. ஓ, சரி சரி, ஓகே. ஸோ வீட்டுக்காரர் ப்ரொஃபஸரு, நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காருக்காக இப்போ நீங்கள் சமைச்சு தர மாதிரி இருக்கும், சரியா? பெப்பர்லாம் சொன்னீங்க, காளான் மிளகு தொக்கு. தொக்கா ஃப்ரையா? தொக்கு. தொக்கு, ஆமாம். நாங்கள் தக்காளி அதிகமாக போட்டோம்னா அது தொக்கு, தக்காளி கம்மியாக போட்டோம்னா அது ஃப்ரை இல்லை? ஸோ அதை நம்ம சமைப்போம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், சீரகம், எண்ணெய், காளான், வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி, பட்டை லவங்கத்தூள், தக்காளி, மிளகாத்தூள், பட்டை. ஸோ தேவையான பொருளை சொல்லியாச்சு. அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். செய்முறை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம அரைக்கணும், வறுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எதுவுமே இல்லை. ஓகே. இதை எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க எங்கள் மக்களுக்கு சொல்லி தரதுக்கு? இது சிம்பிளா இருக்கும், வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே டக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கலாம். காளான்லாம் வீட்டிலே முளைக்குமா? அது மட்டும் வாங்கிக்கலாம், மற்றபடி சிம்பிள் ஐட்டம் தானே, அதனால வீட்லயே குயிக்காக பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம், குயிக்காக பண்ணிக்கலாம், சீக்கிரம் பண்ணிக்கலாம். சரி, உங்கள் வீட்டுக்காருக்கு பிடித்த உணவு என்ன நீங்கள் சமைக்கிறது? உங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்குங்களா? சமைச்சாலே பிடிக்காதா? அவரே சமைச்சுப்பாரா? இல்ல இல்ல, அவருக்கு எல்லாமே பிடிக்கும் நான் செய்யறது. நீங்க சமைக்கிறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும். வேலை முடிச்சுட்டு வந்து அவரே சமைச்சு வச்சுருவாரு போல நைட் டின்னரு. இல்ல அவரு சமைப்பாரு என்னைக்காவது? அவரு சமைச்சதே கிடையாதுங்க. சமைச்சதே கிடையாது. சரி, சமையல் சுத்தமா இருக்கும்போது. ரைட், இப்போ நம்ம வந்து சமைக்க போறோம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ஓகேவா? அதுக்கு அந்த பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ அடுத்து நாங்கள் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாத்திரம்லாம் எடுத்து அங்கே ஹீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய். அதிகமாக பேசுவீங்களா பேச மாட்டீங்களா நீங்கள்?
நிறைய பேசுவாங்க. நிறைய பேசுவீங்க. டிவி கேமரா அப்படின்னு ஒன்று பயந்துட்டீங்களா? நம்ம கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? ஸோ 3 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அந்த தொக்கா கிடைக்கும்ல நமக்கு. சரியா, இது எந்த ஒரு ஃபேமஸ் இது இந்த உணவு? எந்த ஊரும் இல்லைங்க, சும்மா நானே என் கிச்சனில் ஃபேமஸ், அவ்வளோதான். என் கிச்சனில் என்ன ஃபேமஸோ அது எல்லா ஊர் ஃபேமஸாக நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், எண்ணெய் காஞ்சதும் சீரகம் தாளிக்கிறதுக்கு. சரி. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பொடியா நறுக்கிய வெங்காயம். ஆமா, அதை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சது. அதில் கொஞ்சம் பட்டைத்தூள் சும்மா கொஞ்சம் லைட்டாக போட்டோம். சரிங்க, பட்டைத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கோம். ஆமா இல்லையா? சில பேர் இந்த எண்ணெய் சூடாகும் போது பட்டையை போட்டுருவாங்க, அந்த நீட்டா இருக்கும்ல, அதை போட்டு லைட்டா அந்த டேஸ்ட் வந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அந்த பட்டையை அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவாங்க. அப்படி இது சும்மா நான் பவுடர் பண்ணி ஒரு பவுடர் பண்ணி போட்டா ஃபுல்லாவே அந்த பவுடர் கண்டென்ட் ஆயிடாதா? அது சும்மா லைட்டா தானே போடுறோம், ஒரு சிட்டிக்கை தான் போடுறோம். அது அவ்வளோ இருக்கதே தெரியாது. லைட்டா அந்த ஸ்மெல் மட்டும் லைட்டா இருக்கும் அவ்வளோ. சரி, ஓகே. கோல்டன் கலர் ஆகணுமா? ஆமா, நல்லா நிறம் வரணும். ஆமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th தாங்க. வா, 12th படிச்சிருக்கீங்களா? ஏன் அதுக்கப்புறம் படிக்கல? அப்புறம் படிக்கல இல்ல, அதுக்குள்ள மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே. அதுக்குள்ள மேரேஜ் ஆனோடனே ஜாலியா இங்க வந்துட்டீங்க. சரி. ஆமா. உங்க பசங்கலாம்? பசங்க படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? பையன் வந்து 6th, பொண்ணு வந்து 4th படிக்கிறாங்க. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? 12th முடிச்சனே கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லங்க, சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா? உண்மையை சொல்லலாம். நான் இந்த பதிவெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுது, சந்தோஷம். சந்தோஷம் நல்லா வருது. சந்தோஷம், இதுதான் சந்தோஷமா? சரி, பொன்னிறம் ஆகுது இல்லையா? கொஞ்சம் நல்லா, இன்னும் நல்லா வரணுமா? எனக்கு நான் கேள்வி கேட்டுனே இருப்பேன். வாங்க. ரைகா. அப்புறம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். 12th முடிச்சோடனே கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். ஸோ பொன்னிறம் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்? இஞ்சி பூண்டு கொஞ்சம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். வித்தியாசமா உணவு சமைக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் வந்து இன்டர்நெட் மூலியமா நம்ம பார்த்து கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்குமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்குமா? இன்டர்நெட் மூலியமா தான் எல்லாமே பார்த்து செய்யறாங்க. எது வேணாலும் இன்டர்நெட்ன்றது ஒரு ப்ளஸ் தான் நமக்கு. ப்ளஸ். ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ப்ரொஃபஷனுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி வீட்டில் இருக்க உங்களுக்கும் வந்து புதுசா சமையல் இதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அடுத்தது கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்காங்க. அடுத்து கருவேப்பிலையா? கொஞ்சம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி. 2 வெங்காயம் 2 தக்காளி போடணுமா? அதுதான் கணக்கு இருக்கா? 1 வெங்காயம் 1 தக்காளி 2 வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி அவ்வளவுதான் மெஷர்மெண்ட். இல்லைங்க, 1 வெங்காயம் 2 தக்காளி போட்டா தொக்கா கிடைக்கும். இது தொக்கு தானுங்களே, அதனால தான் 2 வெங்காயம் 2 தக்காளி. சரி. சார் காலையில கிளம்பிட்டு வர போல ஆபீஸ்க்கு? ஆமாங்க. அதோட நைட்டு தானே வருவாரு? ஆமா. தெரியும். சரி, வீட்டில் இருந்துக்கிட்டு சில பேர் வந்து ஆன்லைனில் வந்து சமைச்சு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுன்னு எல்லாம் சொல்லி அதை வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பு இந்த மாதிரி வீடியோ சேனல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் பண்ணுற ஐடியா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லைங்களே. கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும்ல, அதுக்காக சால்ட். கல்லுப்பு தான் போட்டுருக்கணும். ஆமாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்குன்றதுக்காக. ஆனால் கல்லுப்பு வந்து அங்கங்கே அது ஹீட்ல இதாயிடும். ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது திடீர்னு ஒரு இடத்துல உப்பு இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல உப்பு இல்லாத மாதிரி இருக்கும்னு ஒன்று. அப்படிலாம் இருக்க கரைஞ்சிருங்களே. கரைஞ்சிரும். நாங்கள் அதுதான் நம்ம சமைக்கிறதுலே கரைஞ்சிரும்ன்றீங்க. நாங்கள் அதுதான் சமைக்கிறோம், கரைஞ்சிருக்குங்களே. சரிங்கக்கா. அதுக்கா அடுத்தது வந்து போட்டுடலாமா? இல்லை, கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்களேன். இதுவே நல்லா வதங்கணுமா? சரி, வதங்குற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க.
நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா சில பேர் இது முன்னாடி நம்ம ஷோல சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம குழந்தைங்களை நம்ம சொல்லி வளர்க்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லி வளர்க்குறது. அதான் இது முன்னாடி தமிழ்ல கேள்வியா கேட்டேன், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி வளர்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாப்பா, என்னதான் நீங்க சொல்லி வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் சொல்றது யாருக்கும் பேசக்கூடாது, வெளி உலகமே தெரியாம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கீங்களா குழந்தை? இல்ல அப்படிலாம் இல்லைங்க. சொல்லுங்க. எல்லாமே கத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே தெரிஞ்சுக்கணும், தெரியலன்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஆனா அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றோம்ன்றது நமக்கு தெரியுதா? தெரியுது, நான் அந்த அளவுக்கு சொல்ல இது பண்ண மாட்டேன். அவங்க விருப்பத்துக்கு அவங்க விருப்பம் எவ்வளவோ அதுதான். சரி, அவங்க என்னென்ன கிளாஸஸ்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க இது வரைக்கும் சும்மா சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து கிளாசிக்கல் போயினுக்கிறா 3 வருஷமா. அது போறா. பையன் வந்து இப்ப ரீசெண்டா அத்லெட்டிக் போயின்னு இருக்கான். ரன்னிங் தான். இது ஃபுட்பால். அதுவும் ரெண்டுமே சேர்த்து. ஆமா. கராத்தே சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பையன் கேக்குறான். ஆமா, இது ஸ்கூல் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு. சோ அது எப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இது பண்றதுக்குலாம் கரெக்ட்டா டைம் இருக்கா? இருக்குங்க. இருக்கு. எப்படி காலையில ஓடுறா அப்படின்றீங்களா? இல்ல காலையில இல்ல, அவங்களுக்கு ஈவினிங் தான் வைக்கிறாங்க. ஈவினிங் தான் ஓட சொல்றீங்க, காலையில படுறா அப்படின்றீங்க? பண்றதெல்லாம் இல்ல, காலையில எந்திரிச்சு ரெடி ஆவதுக்கே கரெக்டா இருக்கும். அப்பதான் படிப்பாங்க, அப்பதான் நல்ல மார்க் எடுப்பாங்க. டியூஷன் போறாங்கல்ல, அங்க படிச்சுப்பாங்க. நான் வீட்ல எல்லாம் படிக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்கூல்லயும் படிக்கிறாங்க, டியூஷனுக்கு வந்ததும் டியூஷன்லயும் படிக்கிறாங்க. ஆனா வீட்ல புக் எடுத்தாலே வேணாம் அப்படின்னு. அப்படியா சொல்றீங்க? ஆமா. கத்துக்குங்க, அதே தாய்மார்களே கத்துக்குங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரானுங்களே, அப்புறம் எதுக்கு வீட்டுல வந்து படிக்கணும் அப்படின்றாங்க. ஆமா, நான் புக்கே எடுக்க விட மாட்டேங்க. எடுத்தாலும் எனக்கு முழிக்க போகும்போது கூட இப்பெல்லாம் புக் எடுத்து போய் சும்மா நில்றான்றாங்க. அந்த அளவுக்கு படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கவங்க தான். கேட்டா நீங்க ஒழுங்காவே படிக்கிறது இல்லை, அதனால புக்கும் கையமா தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அந்த பையன் சாப்பிடும் போது கூட புக்கும் கையமா தான் இருக்கணும், படிக்கிறானோ இல்லையோ சாப்பிட்டு அப்படியே திருப்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா, படிக்கிறியா, அவ்வளவுதான் போதும். டியூஷன் போயிட்டு வரியா, அவ்வளவுதான். வீட்டுல புக்கெல்லாம் எடுத்துன்னு வச்சு உனக்கு சாப்பாடு போட மாட்டேன். முதல் தடவை கேட்கறேன், புக்கை கையில வச்சு பார்த்தேன் உனக்கு சோறே கிடையாதுன்னு சொல்றது. குட், அப்படிதான் இருக்கணும். ஆனாலும் நல்லா படிக்கிறாங்களா பசங்க? அப்படின்றத நல்லா படிப்பாங்க. வேற என்ன வேணும்? காளான் எடுத்தோன்னு காளானா? இல்ல, இது நல்லா வதங்கிடுச்சு, அடுத்தது இதே போட்டு நல்லா வதக்கலாம். சரி, ஓகே. சரி, காளானுக்கு பதிலா வேற ஏதாவது ஆப்ஷன் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? உருளைக்கிழங்கு வேணா கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேணா கூட போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் பாயில் பண்ணி போடுறோமா அப்படியே? இல்ல அப்படியே தான், பச்சையா தான் அப்படியே போடும். அப்படியே தான். தண்ணி போடுவீங்களா இதுக்கா? இதுக்கு தண்ணி லைட்டா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள்லாம் போடுறோம், அதனால அந்த பச்சை வாசனை வராம. தண்ணி போட அந்த மசாலா ஈவனா குக் ஆகுமே, அதுக்காக பார்த்தேன். அது குக் ஆயிடும். இதுல ஆக்சுவலா தண்ணி வரும் லைட்டா, அதனால அது குக் ஆயிடும். சோ காளான் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ காளான் ஓகே, சின்ன வெஜிடபிள் டக்குன்னு குக் ஆயிடும். உருளைக்கிழங்குலாம் ஹெவி தானே, அது கொஞ்சம் நல்லா போட்டா எப்படி பாயில் பண்ணாம போட்டா எப்படி இது பண்ணணும்? அது பாயில் பண்ணி தான் போடணும். அத பாயில் பண்ணி தான் போடணும். காலிஃப்ளவர் அது வேண்டாம். அது வேண்டாம், அது அப்படியே போடு. சரி, ஓகே. நமக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள பொறுத்து இருக்கு. ஹெவியா இருந்ததுன்னா அதை நம்ம வந்து பாயில் பண்ணி நம்ம இந்த டைம்ல ஆட் பண்ணி குக் பண்ணலாம். ஆமா ஆமா. ஓகே, குட். இது பதார்த்தமா? இது சப்பாத்திக்கு. சப்பாத்தி. அப்ப இட்லிக்கு, தோசைக்கு? அது சட்னி. அது ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாங்க, பாத்துக்கலாம். இது சும்மா சப்பாத்திக்கு சாப்பிடலாம். வித்தியாசமான உணவு வாரத்துக்கு ஒரு தடவை செய்வீங்களா, மாசத்துக்கு ஒரு தடவை செய்வீங்களா உங்க வீட்டுல? வித்தியாசமான உணவுனா புதுசா ஒரு டிஷ். நான் அங்க கேட்டேன், அவங்க சொன்னாங்க நெட்ல பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல, பிட் அடிச்சு வச்சிருப்பீங்களா, அது எப்போ? அது எப்பயாச்சும் ஒரு முறை யாராவது சொன்னாங்கன்னா செய்வேன். அதுதான் எப்போ? மாசத்துக்கு ஒரு? அது யாராவது புதுசா மீட் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்கன்னா செய்வேன். பண்ணும்போதுனா யாராவது சொன்னாங்கன்னா ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று சமைப்பீங்க. அது வரைக்கும் எப்பவும் போல புளியோதரை, லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார், தயிர் சாதம். இங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க டெய்லி பாக்குறோம் பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி தெரியலையே பார்த்தா. டெய்லி சாம்பார் தான்றாங்க பசங்க, அப்படின்டா இல்லையா? என்னண்ணா டெய்லி தெரியல, சாப்பிட்டதே என்னன்னு தெரியலன்னா. ஸோ வித்தியாசமான உணவெல்லாம் நம்ம வந்து சமைச்சு ட்ரை பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது.
எல்லாரும் இருக்கும்போது அப்பதானே தெரியும் நம்ம என்ன உணவு. அது புதுசா செஞ்சா எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதுதான் செய்யறதில்ல. அதனால செய்யறது இல்லையா? புதுசா எதுக்கு ட்ரை பண்ற, இருக்கு தெரிஞ்சது மட்டும் தெரியும். அப்ப அது என்ன அர்த்தம் புரியுதா? எதுக்கு தேவலாம் டைம் வேஸ்ட் பண்ணுகிற, செஞ்சதே செஞ்சு கூட சாப்பிட்டு கொம்புன்னு தூங்குறேன் அப்படின்றாரு அவரு. பாவம் அந்த மனுஷன் எவ்வளவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காருன்றது இப்பதான் தெரியுது. சரி ஃப்ரை ஆயிடுச்சா? நல்லா வதக்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் சரி மஷ்ரூம் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுமா? செஞ்சாலாகாதுங்க. அப்ப குக் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் நமக்கு? மஷ்ரூம் சைஸ் சின்னதா நல்லா வதக்கிடுச்சு இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் அந்த பாதி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுலயே தெரிஞ்சிடும் அது குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது ஒரு டிப் எடுத்துக்கிங்க. ஓகே ஃப்ரீ நம்ம எது சொன்னாலும் ஃப்ரீ தானே எல்லாம். சூப்பர். நீங்க ஒரு டிப் சொல்லக்கூடாது யாருக்காவது? டிப்ஸா? எனக்கு தெரியாதுங்களே. ஹோட்டல்லாம் போனா 10 பைசா தர மாட்டீங்க போல, இது சாப்பிட்ட பைசாவோட கிளம்பி வந்துருவீங்க. டிப்ஸுங்க. ஆமா எனக்கு தெரியாதுங்க. அழகா இருக்குது எப்படி சொல்லுங்க. அது வாங்க அது வாங்க. இது பெப்பர் தூள் போட்டு சொல்லுங்க. போடுங்க பெப்பர் தூள் போட்டு எல்லாரும் ரொம்ப வச்சிருங்க. ஸோ பெப்பர் ஃப்ரைக்கு பெப்பர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. வேணும்னா நம்ம வந்து க்ரஷ்டு பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். கொஞ்சம் மிளகாய் தூள். ஸோ மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா கலரி வச்சு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போறதுக்காக தண்ணி வரும். நான் லைட்டா தெளிச்சிருக்கோம், அது கொஞ்சம் சுண்டட்டையும். அதுக்கப்புறம் என்னது சொல்லுங்க. எல்லாமே பாதி பாதியா நானே கம்ப்ளீட் பண்றது, நான் சமைக்கிறேன். சொல்லுங்க. தண்ணி தெளிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இது நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் காளான் பெப்பர் தொக்கு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன அடுத்து என்ன? அவ்வளவுதான் டிஸ்பிளேக்கு வச்சிடலாம். அதானே? மிரட்டன்னு நினைக்காதீங்க, அவன் நல்லா சமைக்கணுன்றதுனால தான் சொன்னேன். ஐயோ இப்போ அதை நாங்கள் அழகாக டிஸ்பிளேல இருக்கிறோம் பாருங்க. ஸோ பிரமாதமாக இன்னைக்கு எங்கள் மக்களுக்காக நீங்கள் வந்து காளான் பெப்பர் ஃப்ரை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னது போல தான், இதை வேறு எதை வச்சு சாப்பிட்றோமோ அந்த ஃபீல் கொடுக்காது. சப்பாத்தி மட்டும் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டு இல்லை வீட்டில் செஞ்சு கூட நம்ம வந்து இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுதானங்க நீங்கள் சொல்ல நினச்சதை நான் சொல்லிட்டேன்னா? ஆனால் டிப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும், சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது நீங்கள் தான் சொல்லி ஆகணும். உங்கள் மனசளவில் நீங்கள் வந்து பார்த்த விஷயங்கள் ஏதாவது மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். குழந்தைங்கள வந்து சும்மா படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் பசங்க வந்து ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வராங்க. அதனால் வீட்டில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விடுங்க. டியூஷனுக்கு போயிட்டு அங்கேயும் படிச்சுட்டு தான் வருவாங்க. அவ்வளோதான். ஓவராக படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிட்டே இருந்தால் என்ன நினைப்பாங்க? குழந்தைங்க டார்ச்சர் ஆகாது. அதனால நான் வந்து என் குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல படிச்சு வரையாப்பா, டியூஷன்ல படிச்சு வரையாப்பா, வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவேன் இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம வீட்டுலலாம் அப்படி விட மாட்டாங்க. நம்ம வீட்டுல செம்மடி வரும் படிக்கலனாலே. புக்கும் கைமா தான் நம்ம இப்படியே இருக்கணும். புக்கை நம்ம திருப்பி வைக்கிறோமா இல்லை இப்படி வச்சுக்கிறோமெல்லாம் அவங்க முக்கியம் இல்லை. புக்கு கையில இருக்குதா அவ்வளோதான் நம்ம வீட்டில் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைங்க எப்படி படிப்பு மேலே ஆர்வம் காட்டுவாங்க? காட்ட மாட்டாங்க. ஏதோ தானோன்னு படிப்பாங்க, மண்டையில் ஏற்ற மாட்டாங்க. சும்மா மகப் பண்ணி அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவாங்க எக்ஸாமில். ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அப்போதானே அவங்க மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பசங்க படிப்புனா அப்படிதானே சொன்னீங்க? அதுதானே சொல்ல வரீங்க? கொஞ்சம் விளையாடுறதுக்கும் டைம் இருக்கணும். ஸ்கூல்லேயே இப்போ 2 தடவை பிடி பீரியட்லாம் விடுறாங்களாமே. அது பத்தாது. அது பத்தாது. குழந்தை 3/4 நேரம் விளையாடுனே இருக்கணும் அப்படின்றாங்க அவங்க. ரொம்ப இல்லைங்க, கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour சமைச்சா மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் வெங்காயம் அந்த மாதிரியா 1 hour 2 hour அந்த அளவுக்கு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் படிக்க வைக்க. சரி, எனக்கு ஒரு டவுட். 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க, 5 மணிக்கு டியூஷனுக்கு அனுப்புறீங்க, 6:30 மணி 7 மணி தான் வீட்டுக்கு வராங்க, 2 ஹவர்னா 9 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் எப்போ படிப்பாங்க? பசங்க இல்ல 3:30க்குலாம் வந்துருவாங்க எங்க பசங்க. 1/2 hour முன்னாடி போயிடுறீங்க. ஆமா வந்துருவாங்க. 5:30 தான் டியூஷன் போவாங்க. அதுக்கு இடையில ஒரு 1 hour விளையாடுவாங்க. டியூஷன் போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 hour விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்துருவாங்க. திருப்பி காலையில ஆக்டிவிட்டீஸ்
அது காலையில போக மாட்டாங்க, ஈவினிங் தான் போவாங்க. ஈவினிங் தான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா? அது எங்க 1 ஹவர் அவங்க போறது? ஐயோ நான் தப்பா கைட் பண்றேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்க குழந்தைங்கள நீங்க படிக்க சொன்னா படிக்க சொல்லுங்க, விளையாட சொன்னா விளையாட சொல்லுங்க, என்ஜாய் பண்ண சொல்லுங்க லைஃப அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரமாதமா சமைச்சு கொடுத்துருக்க இவங்களுக்கு நம்ம கேப்டன் டிவி சார்பா இந்த அழகிய கிஃப்ட் உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்க. சரியா? கிளம்புங்க. காளான் பெப்பர் ஃப்ரை சேர்த்து எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க, கேளுங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் பட்டை தூள் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு இது போட்டு காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து உப்பு போட்டு நல்லா சுண்டி வந்த உடனே அப்புறம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கினா காளான் பெப்பர் தொக்கு ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025.